வணக்கம். கடலுக்குள்ள மூழ்கி போன ஒரு தமிழ் நாகரிகம், குமரிக்கண்டம். இந்த பேரை கேட்டாலே ஒரு மர்மம், ஒரு ஆச்சரியம், அப்படிதானே? இது உண்மையிலே இருந்ததா இல்ல வெறும் கற்பனையா? வாங்க, இந்த புதிரான வரலாற்றோட மர்ம முடிச்சுகளை நம்ம ஒண்ணொன்னா அவிழ்க்கலாம். இந்த கதை பல கேள்விகளை எழுப்புது. உண்மையிலேயே ஒரு கண்டம் தொலைஞ்சு போச்சா, இல்ல கடலுக்குள்ள மூழ்கி போன ஒரு நாகரிகத்தோட நினைவா? இதை நம்ம தமிழ் அட்லாண்டிஸ்னு சொல்லலாமா? வாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடி ஒரு பயணம் போலாம். சரி, இந்த மர்மத்தை நாம எப்படி அவிழ்க்க போறோம்னா, முதல்ல நாம எல்லோரும் கேள்விப்பட்ட பிரபலமான கதையை பார்ப்போம். அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு வேற வேற தியரிகள், சயின்ஸ் என்ன சொல்லுது, நம்ம பழைய நூல்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு, கடைசியா இந்த வரலாறு நமக்கு ஏன் இவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்க போறோம். முதல்ல நம்ம பொதுவா கேட்கிற கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். குமரிக்கண்டம்னா இந்திய பெருங்கடல்ல இருந்த ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பு. முதல் தமிழ்ச் சங்கமே அங்குதான் உருவாச்சு. அதுதான் மனுஷ நாகரிகத்தோட தொட்டில்னு எல்லாம் சொல்றத கேட்டிருப்போம். ஆனா ஒரு நிமிஷம், நாம இப்போ கேட்கிற இந்த கதை தான் உண்மையான முதல் கதையா? இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது. நாம இன்னைக்கு கேட்கிற இந்த பெரிய கண்டத்தோட கதை உண்மையான வரலாற்று பதிவுகள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். அப்போ உண்மை என்ன? உண்மையான கதை எது? இந்த மொத்த குழப்பத்துக்கும் ஆணிவேர் என்ன தெரியுமா? உண்மையில இது ரெண்டு தனித்தனி கதைகளோட கலவை. ஒன்னு நம்ம பழந்தமிழ் இலக்கியத்திலிருந்து வந்தது, இன்னொன்னு 19ஆம் நூற்றாண்டு ஐரோப்பிய அறிவியல் தியரியிலிருந்து வந்தது. சம்பந்தமே இல்லாத இந்த ரெண்டும் எப்படி ஒன்னா கலந்துச்சுன்னு பாப்போம் வாங்க. இந்த குழப்பத்தோட மையம் இதுதான். இங்க பாருங்க, இடது பக்கம் நம்ம பழந்தமிழ் இலக்கியம் குமரிக்கோடு பத்தி பேசுது. அதாவது கடலுக்குள்ள மூழ்கி போன மலைகளும் ஆறுகளும் இருந்த ஒரு நிலப்பகுதி. ஆனா வலது பக்கம் பாருங்க, 19ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பிய விஞ்ஞானிகள் லெமோரியான ஒரு தியரியை சொன்னாங்க. அது எதுக்குன்னா, ஆப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு லெமூருங்கிற தேவாங்குகள் எப்படி வந்துச்சுன்னு விளக்க ஒரு தியரிட்டிக்கல் லேண்ட் பிரிட்ஜ். இது ரெண்டுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்ல. ஆனா காலப்போக்குல ரெண்டையும் ஒன்னா சேர்த்து குழப்பிட்டாங்க. பாருங்க, பிரச்சனையே இந்த ஒரு வார்த்தையில தான் ஆரம்பிச்சது. நம்ம பழைய நூல்கள் அந்த நிலத்தை கோடுன்னு தான் சொல்லுச்சு. கோடுனா மலைத்தொடர். ஆனா பிற்காலத்துல அந்த லெமோரியா கண்டம்ங்கிற வார்த்தையோட தாக்கத்தினால குமரி கோடு குமரி கண்டமா ஆயிடுச்சு. ஒரு முழு கண்டமே மூழ்கிடுச்சுன்னு சொன்னா அது சயின்ஸ்க்கு புறம்பானதுன்னு சொல்லி உண்மையான குமரிக்கோடு கதையையும் சுலபமா ஒதுக்கித்தள்ள இது ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா விஷயம் இன்னும் தெளிவா புரியும். கிபி 300ல சிலப்பதிகாரம் குமரிக்கோடு மூழ்கி போனதா சொல்லுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1500 வருஷம் கழிச்சு 1864ல பிலிப்ஸ் கிளாட்டர் லெமூரியா தியரியை உருவாக்குறாரு. கடைசியா 1880கள்ல சென்னையில இருந்த தியாசபிஸ்டுகள் சம்பந்தமே இல்லாத இந்த ரெண்டு கதையும் ஒன்னா இணைச்சு நாம இன்னைக்கு கேட்கிற குமரிக்கண்டம்ங்கிற நவீன கதையை உருவாக்குறாங்க. இப்படிதான் இந்த பெரிய குழப்பமே ஆரம்பிச்சது. சரி, இந்த நவீன கதைய இப்போதைக்கு கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு சயின்ஸ் பக்கம் திரும்புவோம். கடலுக்கு அடியில ஒரு நிலப்பரப்பு மூழ்கினதுக்கு உண்மையிலேயே ஏதாவது அறிவியல் சான்றுகள் இருக்கா? இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 20,000. சுமார் 20,000 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி பனிக்காலம் அதோட உச்சத்துல இருந்தப்போ உலகத்துல இருந்த பெரும்பாலான தண்ணி பனிக்கட்டியா உறைஞ்சு போயிருந்தது. இதனால கடல் மட்டம் இன்னைக்கு இருக்கிறத விட பல 100 அடி கம்மியா இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு கடலுக்கு அடியில இருக்கிற நிறைய இடங்கள்ல மனுஷங்க வாழ்ந்தாங்க. இப்போ இருக்கிற நவீன டெக்னாலஜி மூலமா நாம கடலோட தரைத்தளத்தையே மேப் போட்டு பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கு தெற்கே இலங்கையையும் இணைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு கடலுக்குள்ள மூழ்கி இருக்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. நம்ம இலக்கியங்கள் சொன்ன அதே இடத்துல. சரி, ஒரு நிலம் மூழ்கிடுச்சுன்னு எப்படி நிரூபிக்கிறது? அதுக்கு பவழப்பாறைகள் ஒரு அருமையான சாட்சியா இருக்கு. இது எப்படின்னா, ஒன்னு, பவழப்பாறைகள் வாழ்றதுக்கு சூரிய ஒளி வேண்டும். அதனால அதுங்க ரொம்ப ஆழமான தண்ணில வளராது. 2, விஞ்ஞானிகள் கடலுக்கடியில ரொம்ப ஆழத்துல சித்துக்கோண பவழப்பாறைகளை கண்டுபிடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இடம் ஒரு காலத்துல கடல் மட்டத்துக்கு பக்கத்துல இருந்திருக்குன்னு அர்த்தம். 3, அந்த செத்துப்போன பவழப்பாறைகளோட வயசை கணக்கிட்டா அந்த நிலம் எப்போ கடலுக்குள்ள மூழ்கிச்சுங்கிறத துல்லியமா சொல்லிடலாம். சயின்ஸ் ஒரு பக்கம் இப்படி சொல்லுது. சரி, இந்த நிகழ்வை பத்தி நம்ம பழங்கால நூல்களும் வரலாற்று பதிவுகளும் என்ன சொல்லுது? அந்த மனுஷங்களோட கதை என்ன? அதை இப்ப பாப்போம். இது கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான சிலப்பதிகாரத்துல வர்ற ஒரு வரி. பஹருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள. இதோட அர்த்தம் என்னன்னா, பஹருலிங்கிற ஆறும் குமரிக்கோடுங்கிற மலைத்தொடரும் கொடூரமான கடலால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது ஒரு பெரிய பேரழிவோட நேரடி வரலாற்றுப் பதிவு. இலக்கியம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தடயங்கள் இந்த கதையை உண்மையாக்குது.
பாண்டியர்களோட தலைநகரங்களான தென்மதுரையும் கபாடபுரமும் கடல்ல மூழ்கி போனதா வரலாறு சொல்லுது. பூம்புகார் பக்கத்துல கடலுக்கு அடியில கிடைச்ச தொல்பொருட்கள் 16,000 வருஷம் பழமையானதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற தாமிரபரணி ஆறும் இலங்கையில இருக்கிற தம்பபாணி பகுதியும் ஒரே நேர்கோட்டுல அமையுது. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல இது ரெண்டும் ஒரே தொடர்ச்சியான ஆறா இருந்திருக்கலாம் இல்லையா? சரி, இத்தனை சான்றுகளையும் பார்த்தாச்சு. நாம இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வரோம். இது ஏதோ ஒரு காலத்துல நடந்த கதை தானே. இத பத்தி நாம ஏன் இவ்ளோ யோசிக்கணும்? இந்த கதைய சரியா புரிஞ்சுக்கிறது ஏன் இவ்வளவு முக்கியம்? இந்த ஒரு மேற்கோள் எல்லாத்தையும் விளக்கிடும். மத்த வரலாறுகள்ல அவங்கள அழிச்சிட்டு நாங்க வந்தோம்னு எழுதியிருக்கு. ஆனா நம்ம வரலாறுல மட்டும்தான் நம்ம மக்கள் அழிஞ்சு போனாங்க, நாங்க அழுதோம்னு எழுதியிருக்கு. அந்த கூட்டத்துயரத்தோட நினைவு தான் இன்னைக்கும் நம்ம பேச்சு வழக்குல என்ன குடியா மூழ்கி போச்சுன்னு வருது. அதனால குமரிக்கோட்டையோட கதைங்கிறது வெறும் நிலத்தை பத்தின கதை கிடையாது. அது தமிழ் அடையாளத்தோட ஆணிவேர். ஒரு பெரிய இயற்கை பேரழிவுலேருந்து தப்பிச்சு பிழைச்ச ஒரு இனத்தோட நீங்காத நினைவு அது. ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு கலாச்சாரத்தோட மனசாட்சியை வடிவமைச்ச ஒரு வரலாறு அது. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். பூம்புகார்ல கிடைச்ச மாதிரி 16,000 வருஷம் பழமையான ஒரு நாகரிகத்தோட மிச்சங்கள் இந்த மூழ்கி போன நிலத்துல இன்னும் இருந்தா அது நம்ம மனுஷகுலத்தோட மொத்த வரலாற்றையுமே மாத்தி எழுதிருமே. யோசிச்சு பாருங்க. நன்றி.